வணக்கம் அனுகிரகம் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலும் மூட நம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில மார்ச் மாசம் 2025 கடகராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 2025 எத்தகைய ஒரு பலாபலன் நிறைந்த ஒரு மாதமாக கடகராசிக்காரருக்கு இருக்க போகிறதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 11ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார், எந்தவித மாற்றமும் இல்லை. ராகு 3ஆம் இடத்திலேயே 9ஆம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார், எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயத்தில் கேது 3ஆம் இடத்திலேயே இருக்கிறார். சனி அஸ்தம சனியாக கடந்த 2.25 வருஷமாக கடகராசிக்காரர்களுக்கு போட்டு வாட்டி எடுத்த சனி ஃபைனலாக மார்ச் 29, 2025 அப்போ அஸ்தம சனியை முடிச்சு இடம்பெயர்ந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறுறது ஒரு அற்புதமான விஷயம். ஸோ கடகராசிக்காரர்கள் அஸ்தம சனியிலேருந்து இந்த மாசத்திலிருந்து வெளியில வர்றது ஒரு அருமையான செய்தி. அதனால அந்த மாற்றம் அஸ்தம சனி போனா ஒரு நல்ல ஒரு அமைப்பு, ஒரு 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 பிரச்சனை இல்லாத ஒரு அமைப்பு, சில பிரச்சனைகளுக்கு விமோச்சனம் கிடைச்ச அமைப்பு, நம்ம எந்த உபாதைகள் எந்த பிரச்சனையில அஸ்தம சனியில கஷ்டப்பட்டோமோ அதெல்லாம் படிப்படியா நீங்கக்கூடிய அமைப்புகளாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதம், ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை உணரக்கூடிய ஒரு மாதமாக கடகராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க. அதே சமயத்துல சூரியன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 8ல மறைந்திருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல 9ஆம் இடத்துக்கு போய் புதன் ராகு சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறது ஒரு அற்புதமான விஷயம். ஒரு 2ஆம் வீட்டு அதிபதியாகிய சூரியனும் 9ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல விஷயம், தவறு இல்லை. ஸோ மாதத்தின் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அஸ்தம சனி முடிஞ்சிருச்சுடான்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு ஃபீல் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சில வம்பு வழக்குகள் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைச்சிது, ஹெல்த் ரிலேட்டடான விஷயத்துல ஒரு விமோச்சனம் கிடைச்சிது, ஃபேமிலியில ஒரு நிம்மதி இல்லாத ஒரு அமைப்புக்காக இருக்கிறவங்களுக்கு ஒரு அளவுக்கு கிளாரிட்டியும் என்ன பண்ண போறோம், அடுத்தது எப்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்க போறோங்கிற மாதிரி ஒரு விஷயம், கல்யாணம் ஆகாம தவிச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு நற்செய்தி, மாணவ செல்வங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு, நல்ல அட்மிஷன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்கு என்ன படிக்கணும், ஏது பண்ணணும், நெக்ஸ்ட் எப்படி போறோங்கிறதுக்கு ஒரு அருமையான விஷயம். இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஆண்டு கிரகங்களோட சஞ்சாரமும் நன்றாக இருக்கிறது, மாத சஞ்சாரம் நன்றாக இருக்குதுங்கிறதுனால இப்போ மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நல்ல சாதகமான பலன்கள், அதாவது படிப்பு விஷயமா இருந்தாலும், தொழில் விஷயமா இருந்தாலும், வேலை விஷயமா இருந்தாலும், உடல்நல விஷயமா இருந்தாலும், கொஞ்சம் இதுவரை நம்ம பாதிக்கப்பட்டது இப்போ கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிருச்சு, இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்குது, ஒரு நல்ல தன்மைக்குள்ள போறோம், ஒரு ஸ்திரத்தன்மைக்குள்ள போறோங்கிற அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த மார்ச் மாதம் 2025 இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி, அடுத்து வரக்கூடிய ராகு கதி பயிற்சிக்கு வேணுங்கிற ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் பாகிஸ்தானத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறதும், குரு 3ஆம் இடத்தையே பார்க்கறதும் பார்த்தீங்கன்னா முயற்சி செய்து நல்ல ஒரு முன்னேற்றம் பண்ணி இந்த அஸ்தம சனியில கற்ற பாடங்கள், அனுபவங்கள் மூலமா கத்துக்கிட்ட பாடங்கள் நல்லாவே உங்களுக்கு துணை புரியக்கூடிய அமைப்புகளாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த தேதியில பிறந்தீங்க, எந்த ஊர்ல, எந்த நேரத்துல பிறந்தீங்க வச்சு உங்க ஜென்ம ஜாதகத்துல வரக்கூடிய லக்னம் என்ன, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், தசாபுக்திகள் எப்படி போயிட்டு இருக்கிறார், அந்த தசாபுக்திகள் இப்ப கோச்சாரத்துல எது மாதிரி ஒரு தாக்கத்தை நம்ம கொடுக்குறாருலாம் வச்சு பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் இப்போ ப்ரெசன்ட் எப்படி போகுது, லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்கு, ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்திய வேத ஜோதிடம் சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி முறையில, அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட முறையில எந்தவித மூடநம்பிக்கையிலும் போகாமலும் பார்க்கலாம். இந்த கோச்சார் அமைப்பு ஒரு பொதுவான பலனையை தவிர இது உங்களோட ஜென்ம ஜாதகத்தோட சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன்களும் ஒரு கிளாரிட்டியும், நம்ம வாழ்க்கை எந்த டைரக்ஷன்ல போகுது, எது மாதிரி டிசிஷன் எடுக்கலாம், எப்போ எது நடக்குங்கிறது துல்லியமா பார்க்கலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கங்க. இது பொதுவான பலன்களே தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்ல ஒரு சாதகமான தசாபுத்தியில் போகும்போது நான் சொன்ன பலன்கள் இன்னும் கொஞ்சம் தூக்கலாகவும், கொஞ்சம் சுமாரான தசாபுத்தியில் போகும்போது நான் சொன்ன பலன்கள் கொஞ்சம் சுமாரான ஒரு அமைப்புல தான் இருக்குங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.